ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐபிஎம்மில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஐபிஎம்மில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு என்ன ரோலுக்கு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்கேஸ் இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ அதுக்காக தான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸில் உங்களோட டேரெக்டாக நான் கம்யூனிகேட் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக டேரெக்டாக நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை கிளியர் கட்டாக கேட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். தென் அதுக்கப்புறம் இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் ரெஸ்யூம்ஸை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட ரெஸ்யூம்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த சேனலும் சரி, இந்த வீடியோவும் சரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஸோ ஐபிஎம்மில் வந்து ஜூனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெங்களூர் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இதுலேயே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இல்லை வந்து ஏர்லி ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏர்லி ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து பொசிஷன் டைப்பில் கொடுத்துருக்காங்க என்ட்ரி லெவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஐபிஎம்மில் வந்து ஐபிஎம்மில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ அவங்க வந்து எதை பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, எந்த மாதிரி அவங்க இனோவேஷன்ஸ் இருக்கோ, எந்த மாதிரி அவங்க கோடிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இவங்க வந்து ஜூனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பர். இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கட்டும், இல்லை ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக இருக்கட்டும், இல்லை பேக் அண்ட் டெவலப்பராக இருக்கட்டும், அவங்க தான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ அதில் வந்து என்ன ரோலுக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, வி ஆர் சீக்கிங் ஃபார் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் வித் எக்ஸ்பர்டைஸ் டு த end-to-end சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு end-to-end சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் டு ஜாயின் அவர் டைனமிக் வெப் டெவலப்மெண்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தேவையாமா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க டெவலப்மெண்ட் டீமுக்கு. இன் திஸ் ரோல் யூ வில் பி ஒர்க் ஆன் த போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டெக்னாலஜிஸ் டு டெவலப் த innovative products. You will be collaborating with the cross-functional teams to build the teams to plan, build and test solutions across the various projects அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டெக்னாலஜிஸ் ரெண்டுலேயுமே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நல்ல இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அதர் டீம்ஸோட நீங்கள் கொலாபரேட் பண்ணி கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்ஸோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸை பிளான் பண்ணுறதுக்காக, ஸோ ப்ராஜெக்ட்ஸை பில்ட் பண்ணுறதுக்காக, தென் ப்ராஜெக்ட்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸில் இருக்க டீம்ஸோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து ஜாபோட பேசிக் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால் அக்யூரேட்டாக என்ன அவங்க சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிசைன், டெவலப் அண்ட் மெயின்டைன் ஸ்கேலபிள் ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன்ஸ், கொலாபரேட் வித் ப்ராடக்ட் மேனேஜர்ஸ், டிசைனர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ், டெலிவர் ஹை குவாலிட்டி சொல்யூஷன்ஸ், தென் த ஆப்டிமைஸ் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் பர்ஃபார்மன்ஸ், ஸ்கேலபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி, இம்ப்ளிமெண்ட் த பெஸ்ட் கோடிங் ப்ராக்டிசஸ் அண்ட் conduct code reviews and mentor junior developers, then ensure the seamless integration between the front end and back end components, then troubleshoot and debug complex technical issues அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன்ஸை நீங்கள் அதை டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கொலாபரேட் யாரோட நீங்கள் கொலாபரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் மேனேஜர்ஸாக இருக்கட்டும், டிசைனர்ஸாக இருக்கட்டும், இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்களோட கொலாபரேட் பண்ணி ஹை குவாலிட்டி கோடிங்ஸாக இருக்கட்டும், ஹை குவாலிட்டியோட அவுட்புட், அக்யூரேட்டான அவுட்புட்ஸாக இருக்கட்டும், அதை வந்து நீங்கள் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், ஸ்கேலபிலிட்டியாக இருக்கணும், நல்லா செக்யூரிட்டியாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து நல்ல கோடிங் ப்ராக்டிஸஸோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜூனியர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டெக்னாலஜிஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் டெவலப் பண்ண ஒரு கோடிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், அதில் வந்து ஒரு ட்ரபிள் ஷூட்டிங்காக இருக்கட்டும், டீபக்காக இருக்கட்டும், ஸோ அதை வந்து நீங்கள் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெக்னிக்கல் இஷ்யூவில். தென் வேறு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரெக்வயர்டு எஜுகேஷன் பேச்சுலர்ஸ் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரிஃபர்டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அதனால் கண்டிப்பாக இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது வந்து அப்பான் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் தான் மஸ்ட் இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ அதனால் வந்து இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தென் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை மாடிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்கள் எடிட்டபிள் ரெஸ்யூம்ஸ் தான்
அதில் உங்கள் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட காலேஜாக இருக்கட்டும், அதை மொத்தம் எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அது வந்து ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம்ஸ். தென் இது கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இந்த மாதிரி நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. இதை பற்றி, இந்த ஜாபை பற்றி, இதுக்கான இன்டர்வியூ ப்ராசஸாக இருக்கட்டும், இல்லை எப்படி நமக்கு வந்து மெயில் வரும் அப்படிங்கிற இன்டர்வியூ ப்ராசஸாக இருக்கட்டும். ஸோ அதுக்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. தென் ரெக்வயர்டு டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு ஸோ ஸ்ட்ராங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் Node.js and React.js for backend and front-end development, proficiency in a Python for backend services and scripting, hands-on experience with a database like MongoDB and PostgreSQL, solid understanding of the software development life cycle systems and the best practices அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, Node.js இருக்கட்டும், React.js இருக்கட்டும், அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கணும், ஐ மீன் ஸ்ட்ராங் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக. தென் அதுக்கப்புறம் பைத்தான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பேக் அண்ட் சர்வீசஸ்க்காக. வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டேட்டாபேஸில் MongoDB அண்டு PostgreSQL கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் SDLC லைஃப் சைக்கிள் கான்செப்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஐ மீன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், அதை பற்றி கண்டிப்பாக அதை பற்றி ஒரு 5 மாடல்ஸ் இருக்குது, 5 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதில் வந்து நல்ல ப்ராக்டிசஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து தியரி தான், அதனால் அது ஈஸியாக தான் இருக்கும். தென் ப்ரிஃபர்ட் அண்ட் டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வித் API கனெக்ட், ஐ மீன் இப்போ வந்து ஸோ பைத்தானில் API கனெக்ட்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். தென் நாலேஜ் ஆஃப் குபர்னெட்டிக்ஸ், KH, அதர் கண்டெய்னர் ஆப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டுலேயும் உங்களுக்கு வந்து இதை பற்றி பேசிக்கான நாலேஜ் இருந்தாலும் ஓகே, இல்லை எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னால் நீங்கள் வந்துட்டு ஸோ நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிலாம் தேவையில்லை. இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்களா, இப்போ வந்து பைத்தான் வச்சு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லை Node.js, React.js வச்சு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பேசிக்காக தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி இதில் வந்து ஜாபோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு IBMல யாராவது ஒர்க் பண்ணுற தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் இதில் வந்து அப்ளை பண்ணலாம். ஒன்று ரெஃபர் ப்ரோக்ராம் மூலிமா, இல்லை டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த 14629 அப்படிங்கிற ஜாப் ஐடி ஷேர் பண்ணி உங்களை ரெஃபர் பண்ண சொல்லலாம். தென் அந்த ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர் லொக்கேஷன் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வேறு எதுவும் ஹைப்ரிட் மோட் தான். ஹைப்ரிட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 டேஸ் நீங்கள் வந்து ஆஃபீஸ் எடுத்துக்கலாம், 3 டேஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. இது பொசிஷன் லெவல் பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இந்த ஸ்டோல் கமிஷன் சேல்ஸ் இன்சென்டிவ் பேஸ்ட் அந்த அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ டேரெக்டாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் வந்து கீழே இருக்க ரெஸ்யூம்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் லாகின்ல இன்கேஸ் IBM உங்களுக்கு ஆல்ரெடி ஐடி இருந்தால் ஸோ அந்த லாகின் ஐடி என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரியேட் அன் IBM ஐடி இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நியூவாக ஒரு ஐ மீன் உங்களுக்கு வந்துட்டு ஒரு இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் இமெயில் இருக்கட்டும், பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து உங்களோட இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஃபார்ம்ஸு. ஸோ இங்கே கீழெல்லாம் ரெக்கார்ட் ஃபார்ம்ஸ் எதுவுமே கொடுக்கல, அதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்கள் இமெயில் வெரிஃபை பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நான் கொடுத்துருக்க லிங்க்கில் போய் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. கைஸ், அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டாஸ் உங்கள் டேட்டாபேஸில் கண்டிப்பாக ஸ்டோர் ஆகிருக்கும். இன்கேஸ் உங்கள் ரெஸ்யூம்ஸாக இருக்கட்டும், உங்கள் போர்ட்ஃபோலியோஸாக இருக்கட்டும், அது ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ்க்கு வந்து மெயில்ஸ் வரும், இல்லை வந்து அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ் கம்யூனிகேஷன் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸையும் புக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் மென்டர்ஷிப்பு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டேரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுவேன். அதனால் உங்களுக்கு இருக்க ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸாக இருக்கட்டும், அதை கண்டிப்பாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தென் கீழே ரெஸ்யூம்ஸோட லிங்க்குமே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.